சவுண்டே ஜெபிப்போம். பரிசுத்த தந்தையே, தர்மியான மாலை வேளையிலே பரிசுத்த மெய் விவாகத்திற்காக வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளையாகிய பிரசாத்தை அர்ப்பணிக்கின்றேன். வாழ்விலே பிள்ளைகளை இணைக்கப் போகிறேன். அதற்காக உம்முடைய ஆலயத்திற்கு இந்த ஆராதனையில பங்கு கொள்ள மாப்பிள்ளையாக வந்திருக்கின்றார். இவரை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் மகன் மேலும் பிரதிபலிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நடத்துகின்ற ஆயருக்கு உடைய திருக்கரம் தாங்கி உம்முடைய பரிசுத்தத்தினாலே நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்தி முடிக்காததாலும் உடைய தெய்வீக சமாதானம் மாத்திரமே, அன்பு மாத்திரமே, பிள்ளைகள் மேல் முடிகின்ற இரக்கம் மாத்திரமே தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆற்றல் மாத்திரம் போதுமானது. ஆகவே அந்த கிருபை இந்த பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொண்டாலும் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சவுண்டு மேடம் வராங்க. ஆமாம். சகல பிள்ளைகளின் பணத்திலிருந்து கொடுக்கின்ற சர்வ வழிமுறைகளுக்கு இந்த பிள்ளைகள் திரு பிரசாத் அவர்களுக்காக அவரோடு கூட திருமண உறவில் இணைக்கப்பட வந்திருக்கின்றோம். இப்போது எங்கள் அதிகாரிக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாடு முழுவதும் இந்த குழுவை எங்களோடு கூட இருப்பதாக ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்தப்பட நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரிலே ஆமென். அன்பிற்குரிய கடவுள் பிள்ளைகளே, உறவுகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே இந்த பரிசுத்த மெய்விவாக ஆராதனைக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் ஸ்தோத்திரத்தோடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
இந்த திருமண ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனையை நாம் செல்வத்தோடு நாம் துவங்கலாம். குருசேகத்துடைய செயலர் திரு இன்பதயாளன் ஐயா அவர்கள் துவக்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்து நல்வழிப்படுத்துகிற நல்லவரே, எல்லாமே பெருமான இயேசுவே, ஒரு சமூகத்துல இந்த பிள்ளைகள் இணைவதற்கு நீர் திருஷ்டாங்கப்படுத்தி வைத்திருந்தது, முன்குறித்து வைத்திருந்தது. அதன்படியாக இந்த நல்ல நாளிலே என் அன்பு மகனும் அருமையான மகளும் பரிசுத்த விவாதத்தில் இணைந்து ஆலயத்திலே ஒருவராய் இருந்தவர்கள் இருவராய் கடந்து செல்லும் போது ஒருமனப்படும்படியான விவாதத்தை நீ நடத்தி தர போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நடத்துகின்ற ஆயருக்காக செயலர் பொருளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா அன்பு மணமகள் இல்லத்தில் வந்திருக்கும் அன்பான பெற்றோர்கள், உற்றோர்கள், முக்கியஸ்தர்கள், பாஸ்டர்ஸ் எல்லோரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு திருமணத்தை நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற தருணங்கள் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும்படியால் இந்த திருமணத்தை துவக்கத்தின்படி பெரிதும் ஆண்டவர் இயேசு அளவத்தை கிருபினால் நிரம்படியால் ரட்சகர் மீட்புமாக இயேசுவின் புண்ணிய பாதத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆதிமனில் உண்டான நாளிலே என்ற பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடலாம். இந்த மாப்பிள்ளை திரு டி பிரசாத் அவர்களையும் மணமகள் செல்வியம் ஜெயக்கொடி என்கிற அதிகாரி என்பவர்களையும் திருமணம் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் இங்கு கூறி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா திருமண கட்டளை அனைவரும் இதை நேர்மையாக கொள்ள வேண்டும். ஜெயக்கொடி என்பவனை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு
இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் ஆழ்விலும் சுகத்திலும் சூழ்நிலத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய ஞானப்படி உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் கீழ்ப்படிவும் வாக்கு கொடுக்கிறேன். ஜெயக்கொடி என்கின்ற நான் பிரசாத் என்கின்ற உண்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இந்த நன்மையிலும் தீமையிலும் உணர்விலும் தாழ்விலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய்மை நியமப்படி காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதிகளை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். திருமங்கலத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் ஒழுங்காவிலே கொத்தி கேட்டாத அன்பீர் பாரும் என்ற பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமணத்தை உமக்கு அறிவிக்கிறேன். என்னுடைய உடலாலோ உண்மை கனப்படுத்துகிறேன். உலக பொருள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் இந்த திருமாங்கல்யத்தை உள்ளமாற ஏற்றுக்கொள்கிறேன்.
என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். இந்த உலக பொருள் செய்யும் பகிர்ந்து கொள்கிறேன். திரு பிரசாத், திருமதி ஜெயக்கொடி பிரசாத் ஆகிய இவர்கள் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பதாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நம்முடைய இந்திய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று தந்தை, மைந்தன், தூய ஆவின் திருப்பெயரிலே நான் தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்போதும் ஒரு நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற திரு பிரசாத், திருமதி ஜெயக்குடி பிரசாத் ஆகிய இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை நீர் அனுப்பியவர்களும் இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியின் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தந்தையாம் கடவுள், திருமைந்தனாம் கடவுள், தூய ஆவியாராம் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. ஆமென். நாளிலே திருமணத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான தம்பதிகள் திரு பிரசாத் அவர்களையும் திருமதி ஜெயக்குடி பிரசாத் அவர்களையும் முதல் முறையாக திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்கிறோம். திருச்சபையின் முதல் பரிசாக நம்முடைய நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்களுக்கு நாங்கள் பரிசாக நாங்கள் கொடுக்கிறோம். நிச்சயமாகவே பலருடைய குடும்பத்திலே இது கால்களுக்கு தீபமாகும், பாதைக்கு வெளிச்சமாய் இருந்திருக்கிறது. அது உங்களுக்கும் இருக்கட்டும் என்ற நம்பிக்கையில இந்த பரிசை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். போய் பாரு. அன்பிற்குரியவரே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான இந்த நேரத்திலே இந்த இரு குடும்பத்தையும் இந்த தம்பதிகளையும் வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.